ஹாய் நண்பா, இன்றைக்கி லாஸ்ட் டே குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸ் விசஸ் லிட்டில் ஸ்டார். இந்த மேட்ச்சுக்கு வந்து 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. 5 பால் யூஸ் பண்ணோம், 2 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸ் வந்து பவுலிங் சூஸ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சு இன்ட்ரெஸ்டாக போகும். லிட்டில் ஸ்டாருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மனா இளவரசன் அண்ட் கண்ணன். எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸுக்கு ஓப்பனிங் பவுலராக ஒயிட் கார்த்திக். ஃபர்ஸ்ட் பவர் பிளே போட ஒயிட் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில், லெஃப்டி இளவரசன், நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். அருந்த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். டாட் பால் இது மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒயிட் கார்த்திக். செகண்ட் ஒன் அதே லைன் அருமையான சொல்லலாம். பேக் டு பேக் தொடர்ச்சியாக 2 பாலாக டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கார்த்திக் வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங் சரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் சொல்லலாம். பவுலிங் சரி இதுவரையும் தொடர்ச்சியாக 2 பாலாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் ஃபில்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. பவுண்டரி. தொடர்ச்சியாக 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலை 4ஆம் மாற்றிருக்காங்க இளவரசன். இந்த டேயில் முதல் நாளை பதிவு பண்ணுறாங்க இளவரசன். குட் ஷாட் மேக்ஸிமா. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லலாம் இளவரசன். பேக் டு பேக் தொடர்ச்சியாக 2 பாலுக்கு 10 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஒரு 6. ஃபிஃப்த் ஒன் ஸ்லோயா லோட்டாஸ் வாங்கி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி. தொடர்ச்சியாக 3 பாலை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க இளவரசன். ஒரு 6 2 நாளை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க டீம் காண்டி. போன பால் போயிடு. ஒரு டிஃபென்ஸ் ஸ்லிப்லேயே போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு கம்மியாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 15 ரன் கொண்டு வந்திருக்காங்க. பவர் பிளேயை இளவரசன் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பவர் பிளே போட நீர்பழனி கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் கண்ணன். இது ஃபர்ஸ்ட் ஒன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கவர் தீஸில் ஃபில்டர் தலைக்கு மேலே 1 பவுன்ஸ் பவுண்டரி. சந்தித்த முதல் பந்திலே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணன். ஸ்டெப் அவுட் பண்ணுவாங்க. அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்காங்க. 2 நாட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். தப்பான த்ரோ போயிருக்கு, அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஷாப் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் இளவரசன். ஃபுல் டாஸ் பால் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்போட விக்கெட். நல்ல வேரியேஷன் சொல்லலாம். கார்த்திக் கையில இருந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒரு 4 அடிக்க பேட்ஸ்மேன் கண்ணனோட விக்கெட்டை இந்த நேரத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. லிட்டில் ஸ்டார்ல இருந்து முதல் விக்கெட் எடுத்து போறாங்க கண்ணன். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கார்த்திக். நியூ பேட்ஸ்மேன் முனிராஜ். ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் பவுலரை விரட்டி வந்திருக்காங்க கார்த்திக். ஷாப் சிங்கிள். லாஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரிங்க பேட்டில் பட்டிருக்கு. குயிக்காக இருந்தால் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். தப்பான த்ரோ. குட் பேக்கப் சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 23. ஒரு விக்கெட்டு. செகண்ட் பவர் பிளே போட்ட கார்த்திக் வந்து பெரிய ஸ்கோர் முக்காம ஒரு 4க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக டாட் பாலை பதிவு பண்ணி முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பிளே அவங்க டீம் நல்லா வச்சு போட்டிருக்காங்க சொல்லலாம். தேர்ட் ஓவர் பட சக்தி ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் படலை, சரியாக படல சொல்லலாம். ஸ்லிப்லேயே போயிருக்கு. நல்லா வேரியேஷன் சொல்லலாம். சக்திகள்லேருந்து டாட் பாலில் மேட்ச் இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட். குவாலிட்டியான ஷாட் சொல்லலாம். ஒரு பால் டாட் பண்ணதுக்கு அடுத்த பாலம் 6ஆ மாற்றிருக்காங்க. தேர்ட் ஒன் அதே முயற்சி குத்தி கட் ஆயிரும். அவுட் சைடு டைரக்ட் விக்கெட் பார்ப்போம். 2 ஓடல. கம்பேக் டெலிவரி சக்திகள் இருந்து ஒரு 6க்கு அப்புறம் டாட் பால் பதிவு பண்றாங்க. ஃபோர்த் பேட்ல டிப்பா இருக்கு. விக்கெட் அப்பீல் பண்றாங்க. விக்கெட் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். சக்திகையில இருந்து 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2வது லிட்டில் ஸ்டார்ல இருந்து 2வது விக்கெட் இழந்து போறாங்க. இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேவே அவங்க டீம் காண்டி ஸ்கோர் அதிகமாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம். இவரை ஓப்பனிங் இறங்கின 2 பேட்ஸ்மேன் இதுவரை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அடுத்து 2மே நியூ பேட்ஸ்மேன் தான். கண்டிப்பாக இனிமேல் வச்சு போட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக்.
பேட்டை சரியா படலை, நிறையா போயிருக்கு. சிங்கிள் ஜாக்கிங் லென்த் நேருக்கு நேர் போயிருக்கு. ஷாப் கார்த்திக் பேக் டு பேக் சிங்கிள். ஸ்கோர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 31, 2 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் நீர்பழனி கார்த்திக் இவருக்கு 2 ஓவர் செகண்ட் ஓவரில் போட்டு 8 ரன்ல வச்சு ஒரு விக்கெட் எடுத்தது பவுலர் முனிராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் சொல்லலாம். வாங்கான்ல சிங்கிள் டு கார்த்திக். ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடில் கேப்ல போயிருக்கு. மிஸ் பண்ணதால சிங்கிள் டபுளா மாறுமா? நல்லா திரும்பி அருமை லென்த் சொல்லலாம். கார்த்திகையில இருந்து குட் லென்த்ல போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் அடுத்த பால் டாட் பால பதிவு பண்றாங்க கார்த்திக். அதே லைன் டாப் பேஜ் ஆயிருக்கு. விக்கெட் சான்ஸ். லவ்லி டேக்கன் சக்தி. அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க நீர்பழனி கார்த்திக். செகண்ட் ஓவர்ல ஒரு கம்மி ரன்ல வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஓவர் அவங்க டீம் காண்டி ஃபோர்த் ஓவரை இதுவரையும் டாட் பால பதிவு பண்ணி அடுத்த விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. முனிராஜ் விக்கெட்டை லிட்டிஷாலேருந்து 3வது விக்கெட் இழந்து போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் சசி. ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட். சொல்லி முடிக்கலங்க. ஃப்ளாட்டா இருக்கு. அருமையா ஷாட் பண்ணி கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் டாட் பால். கடைசி ஒரு பந்த நல்ல லைன்ல போட்டு டாட் பாலை பதிவு பண்றாங்க கார்த்திக். ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 34, 3 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட நீர்பழனி கார்த்தி வந்து 3 ரன்ல வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 3 ஓவரை கம்பேர் பண்ணப்ப இந்த ஓவரை அவங்க டீம் காண்டி நல்லா போட்டிருக்காங்க சொல்லலாம். ஃபிஃப்த் ஓவர் போட நவீன் பாபு சசி. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம். இந்த ஓவர்ல முதல் பந்து மிகப்பெரிய ஆறு கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம் சசி பேட்ல இருந்து. இந்த பேட்ஸ்மேன் பிடிக்கிற ஸ்டைலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. 2 கையும் கோத்து பிடிக்கிறாங்க. நம்ம மாத்து கை ரஞ்சித் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்ற. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஒரு பெரிய ஷாட் கேப்ல போயிருக்கு. ஆறு மேட்ச் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க முருகன். இந்த நாளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள் லாங் ஆன்ல நல்ல ஷாட் பவுன்ஸ் வைட் கார்த்திக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் good shot. What a shot. Lovely taken. Good catch. வரதன் கையில இருந்து இந்த நேரத்துல நவீன் பாபு ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு 6 அடி விட்டாலும் சசியோட விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல லிட்டில் ஸ்டார்ல இருந்து 4வது விக்கெட் இழந்து போறாங்க சசி. நியூ பேட்ஸ்மேன் பிரபு. நல்ல வேரியேஷன். பாபு கையில இருந்து ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் லெக்கற்ற முறையில் போட்டு டாட் பால பதிவு பண்றாங்க. பேட்ல டிப்பா இருக்கு. குட் கேட்ச் ஜெகா விக்கெட். அருமையான வேரியேஷன் சொல்லலாம். நவீன் பாபு கையில இருந்து இந்த ஓவர்ல மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. 5வது விக்கெட் இழந்து போறாங்க பிரபு லிட்டில் ஸ்டார்ல இருந்து. இதுவரையும் எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸ்க்கு ஃபேவரா இதுவரையும் போயிட்டு இருக்கு. 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 43, 5 விக்கெட். சிக்ஸ்த் ஓவர் போட சக்தி இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்ல கார்த்திக். அருண் ஃபர்ஸ்ட் ஒன் 4 வச்சு குயிக்கா இருந்துச்சு. ஆறுமே லைன்ல பிடிச்சு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால பதிவு பண்ண சக்தி. செகண்ட் ஒன் அதே லைன் குயிக் லென்த்ல எக்ஸ்ட்ரா சொல்லலாம். தொடர்ச்சியா பேக் டு பேக் 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க சக்தி. டாட் பால் எக்ஸலென்ட் டெலிவரி சொல்லலாம் அவர் கையில இருந்து. அதே லைன்ல போட்டு தொடர்ச்சியா 3 பாலா டாட் பால பதிவு பண்றாங்க கார்த்திகை வச்சு. குட் ஷாட் லாங் ஆஃப் திசையில 6 மேக்ஸிமம். நல்லதுன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் கையில இருந்து கார்த்திக் தொடர்ச்சியா டாட் பால பதிவு பண்ணாலும் வெயிட் பண்ணிருக்காங்க. நல்லா கமிட் ஆயிருக்காங்க சொல்லலாம். இந்த 6 பதிவு பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல. ஃபிஃப்த் ஒன் ஸ்லோயர் லாங் ஆஃப் திசையில ஷாப் கார்த்திக் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. குயிக்கா இருந்துச்சு. கடைசி ஒரு பந்த ஸ்டெம் லைன்ல போட்டு டாட் பால பதிவு பண்ணாங்க சக்தி. போட கார்த்திக் இவருக்கு 2 ஓவர் ஸ்ட்ரைக்ல கார்த்திக். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைடு ஜாய் குத்தி கட் ஆயிரும். குட் ஷாட் பிரதீப் அவங்க பேக்கப் பண்ணி கொடுத்திருக்காங்க சிங்கிள். பண்ண பால் வைடு விக்கெட் நினைக்கிறேன். ஸ்டெல்ல எதுல பட்டுச்சுன்னு தெரியல. ஆனா கால்ல பட்ட மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் ஒன்
ஸ்லோயர் காலில் பட்டிருக்கு. பைஸ்லம் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். மறுபடியும் ஒரு ஃபென்டாஸ்டிக் டெலிவரிங்க. பேக் டு பேக் சிங்கிள். ஸ்டெப் அவுட் போடுறாங்க. ஸ்டெம் லைன்ல வந்து டாட் பால பதிவு பண்றாங்க. ஒயிட் கார்த்திக் எக்ஸலன்ட் டெலிவரி. அதே லைன்லயே தொடர்ச்சியா பேக் டு பேக் டாட் பால பதிவு பண்றாங்க கார்த்திக். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல கோபி. பேட் அட்டாக்கிங் டெலிவரி உடம்புல பட்டிருக்கு. இந்த ஓவரை நல்லா வச்சு போட்டிருக்காங்க. இந்த ஓவரை ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 55 விக்கெட். லாஸ்ட் ஓவர் பட யாரை சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா தொடர்ச்சியா 2 ஓவர்ல பெருசா ஸ்கோர் போகும். நல்லா வச்சு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸ். லாஸ்ட் ஓவர் பட முருகன் ஸ்ட்ரைக்ல கோபி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சா அருமையா ஸ்லோயர் அவர் கையில இருந்து முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்றாங்க முருகன். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணாங்க. குட் ஷாட். லாங் ஆன் திசையில ஃபில்டர் தலைக்கு மேல போயிருக்கு. மேக்ஸிமம் ஒரு பால் டாட் பண்ணாலும் அடுத்த பாலே நல்லா கம்மிட் ஆயிருக்கான்னு சொல்லலாம். கோபி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஒன் ஸ்லோயர் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். சிங்கிள். ஃபோர்த் ஒன் குட் ஷாட். சான்ஸ் ஃபார் மேக்ஸிமம். சரியான ஹைட்டுன்னு சொல்லலாம். கிளியர் பண்ணியிருக்காங்க கார்த்திக். அட்டாக்கிங் டெலிவரி கம்பேக் டெலிவரி சொல்லலாம். முருகன் கையிலேருந்து ஒரு 6க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன் கோபி அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒயிட் கார்த்திக் குட் ஷாட். 3 ரன் கொடுத்த பால்ல 8 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 71. 5 விக்கெட். 8 ஓவருக்கு 72 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவர் பிளே போட சசி, ஸ்ட்ரைக்ல ஜெகா, நான் ஸ்ட்ரைக்ல முருகன். இவங்க 2 பேர் பேரும் கண்டிப்பா வந்து பெஸ்ட் அமையும். ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் சைடுல போயிருக்கு. சூப்பர் ஃபர்ஸ்ட் டெலிவரிங்க சசி கிட்ட இருந்து டாட் பால். செகண்ட் ஒன் லோட்டாஸ். கிளிக் பண்ணிருக்காங்க இளவரசன். லவ்லி டேக்கன் இளவரசன். ஆர்மே கேட்ச் கூட சொல்லலாம். முதல் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க சசி. ஜெகாவோட விக்கெட்டை அந்த ஒரு ஃபீல்டர் கையில நேரா எக்ஸ்ட்ரீமிட்டர்ஸ் வந்து முதல் விக்கெட் இழந்து போறாங்க. ஜெகா பேட்ஸ்மேன் பரதன் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவுட் சைடு எட்ஜ் ஆயிருக்கு. குத்தி கட் ஆயிரும். பேக்கப் ஒரு சிங்கிள் டாட் வந்தது. பட்டா குயிக்கர் டெலிவரி குயிக்கா இருந்துச்சுங்க. பேக் டு பேக் டாட் பால். லாங் ஆஃப் திசையில நேருக்கு நேரு ஆன் பவுன்ஸ் பவுண்டரி. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லலாம் பரதன். தொடர்ச்சியா 2 பால் டாட் பண்ணாலும் அடுத்த ஒரு பாலுக்கு கமிட் ஆயிருக்காங்க. லாங் ஆஃப்ல ஒரு 4. லாஸ்ட் ஒன் பேட்ல சரியா படல. சரியா பேருக்கு மிஸ் பண்ணாதெல்லாம் 2 சிங்கிள் டபுளா மாத்துவாங்க. சிங்கிள். ஸ்கோர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 5. 1 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சசி வந்து பவர் பிளே வந்து 5 ரன்ல வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. நல்லா போட்டு கொடுத்திருக்காங்க சொல்லலாம். செகண்ட் பவர் பிளே போட இளவரசன் ஸ்ட்ரைக்ல வரதன். ஃபர்ஸ்ட் ஒன் அருமையான எடுத்து சொல்லலாம். நல்ல லெக்கெட்டர் முறையில ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலை பதிவு பண்றாங்க இளவரசன். செகண்ட் ஒன் லைன் கீப்பர் மிஸ் பண்ணிருக்காங்க. வைட் பால். டாட் பால் லைனை பிடிச்சி போட்டுருக்காங்க இளவரசன். தேர்ட் ஒன் பெரிய சட்டுக்கான முயற்சி. எக்ஸலன்ட் டெலிவரி சொல்லலாம் அவர் கையில இருந்து. தொடர்ச்சியா 3 பால டாட் பால பதிவு பண்றாங்க வரதனை வச்சு இளவரசன். ஃபோர்த் ஒன் குட் ஷாட். லாங் ஆஃப் திசையில சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் யாருமே இல்ல. பவுண்டரி. தொடர்ச்சியா டாட் பால பதிவு பண்ணாலும் இந்த பாலுக்கு கமிட் ஆயிருக்காங்க. போன ஓவர்ல ஒரு 4 பதிவு பண்ண மாதிரி இந்த ஓவர்லயும் ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க வரதன். ஃபிஃப்த் ஒன் குட் ஷாட். அதே திசை இந்த முறையும் போயிருக்கு. இந்த முறையா வாய்ப்பார்க்கான பாப்போம். லவ்லி டேக்கன் சாசி. 4 அடிக்கிட்டாலும் அடுத்த பாலே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. 2வது விக்கெட் எடுத்து போறாங்க. எக்ஸ்ட்ரீம் இன்டர்ஸ் வந்து வரதன். நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் கார்த்திக்.
குட் ஷாட். நேருக்கு மேக்ஸிமம் சந்தித்த முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க கார்த்திக். ஹிட்டிங் மேல இறங்கிருக்கான் சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 15, 2 விக்கெட். தேர்ட் ஓவர் போட சசி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு பவர் பிளே வந்து 5 ரன்ல வச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர் ஸ்ட்ரைக்ல முருகன். இன்னர்ஸ் இருக்கு 4 பேர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. சான்ஸ் இருக்காங்க. மிஸ் பண்ணதால ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. டைமிங் பால நல்லா யூஸ் படுத்திருக்காங்க முருகன். ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க. முருகனுக்கு லைஃப் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஒரு டிஃபென்ஸ் ஸ்லிப் ப்ளே போயிருக்கு. கீப்பரை விரட்டி போயிருக்காங்க. ஒரு சென்சிபிள் பேட்டிங் ஸ்டாப். முருகன் ஒரு குயிக் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல வித் கார்த்திக். ரிவர்ஸ் ஆய் பேட்ல மீட் ஆயிருக்கு மேக்ஸிமம். போன ஓவர்ல கடைசி ஒரு பந்த ஒரு 6 பதிவு பண்ணாங்க வித் கார்த்திக். இந்த ஓவர்ல இன்னொரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தி ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் சைடுல சூப்பர் சிங்கிள்ங்க. ஒரு குயிக் ஃபுல் டாஸ் பால். இந்த முறை ஸ்லிப்லே போயிருக்கு. தரோட தரையா பேக்குங்க. சசி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ஒன் குட் ஷாட். இன்னொரு பெரிய ஷாட் ட்ரை பட் ஃபீல்டர் யாரும் இல்லங்க. குவாலிட்டியான ஷாட் சொல்லலாம். கச்சிதமா 3 பதிவு பண்றாங்க வித் கார்த்திக். இந்த ஓவர்ல மட்டும் 2 பதிவு பண்ணிருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 32, 2 விக்கெட். இந்த ஓவரை வித் கார்த்திக் நல்லா யூஸ் படுத்திருக்காங்க. 40 ஆடணும். நெக்ஸ்ட் ஓவர் படா கோபி ஸ்ட்ரைக்ல முருகன். ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடுல போயிருக்கு. தரோட தரையா ஒரு ரிஸ்க் எடுக்காம ஒரு சிங்கிள் அப்படினு சொல்லலாம். சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரி. இதுதாங்க ஒரு டைமிங் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லலாம் ஒயிட் கார்த்திக். இந்த நேரத்துல ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க. ஃபீல்டர் முன்னாடி. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டை அட்டாக்கிங் டெலிவரி. கால்ல பட்டிருக்கு. டாட் பால். கம்பேக் டெலிவரி. ஸ்டெப் அவுட் போய் லாங் ஆஃப் சரியான ஹைட்ல போய் டவர் தொட்டு சொல்லலாம். மேக்ஸிமம் இருந்தாலும் நல்ல முயற்சி சொல்லலாம். ஆனா ஃபீல்டர் வந்து லைன்ல வந்து காலை வச்சுட்டாங்க. பெரிய மேக்ஸிமம் சொல்லலாம். ஒயிட் கார்த்திக் பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப் திஸ்ல கேப்ல போயிருக்கு. ஆஃப் சைடுல பட் ஃபீல்டர் இருக்காரு. கால்ல பட்டு அவ்வளவு தூரம் போயிருக்கு. சேசிங் தி பால். டபுள். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் போனாங்க. அவுட் சைடு எட்ஜ். பவுலர் கைக்கே ஸ்லிப்ல இருக்கு. டாட் பால். 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 45, 2 விக்கெட். 5th ஓவர் ஸ்ட்ரைக்ல முருகன். ஃபர்ஸ்ட் ஒன் கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. கட் ஷாட் சொல்லலாம். ஸ்டாப். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங். 23க்கு 26 தேவை. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல கார்த்திக். கேப்ல போயிருக்கு. கவர் திஸ்ல ஃபீல்டர் தலைக்கு மேல ஒரு ஷாட்ங்க. பவுண்டரி. பார்க்கிறதுக்கு அருமையா இருந்துச்சு. நல்லா பிளேஸ் பண்ணிருக்காங்க. கார்த்திக் பேட்ல இருந்து ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டை பேட்ல மீட் ஆயிருக்கு மேக்ஸிமம். விடமாட்ட அப்படினு கார்த்திக் 16 ரன் தாங்க வேணும். 2 விக்கெட் போனாலும் அவங்க டீம் காண்டி இதுவரையும் ஸ்ட்ரைக்ல என்ன ஸ்கோரை வந்து அதிகமா பதிவு பண்ணி போயிட்டு இருக்காங்க ஒயிட் கார்த்திக். ஸ்டெப் அவுட் போயிருக்காங்க. பேட்ல பட்டிருக்கு. பவுலர் கைக்கே போயிருக்கு. டாட் பால். ஸ்கூப் டிரைவ் பேட்ல மீட் ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு பார்த்தா பவுண்டரி. டைமிங் பால நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க ஒயிட் கார்த்திக். 4 பதிவு பண்ணிருக்காங்க. லாஸ்ட் ஒன் லெக்ஸ்ல திருப்பி இருக்காங்க. சான்ஸ் குடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த முறை லைஃப் கொடுத்திருக்காங்க சொல்லலாம் கார்த்திக்கு. சிங்கிள். இன்னும் 18க்கு 11 தேவைப்படும். கார்த்திக் இதுவரையும் அவங்க டீம் காண்டி 44 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு 6 ரன் பதிவு பண்ணா 50 ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாசிக்கல் ஷாட் சொல்லலாம். லாங் ஆஃப் திசையில மேக்ஸிமம் லைன் பால விரட்டி இருக்காங்க.
50 போட்டிருக்காங்க ஒயிட் கார்த்திக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவரோட பேட்ல இருந்து சொல்லலாம் எல்லா ஷாட்டுமே. 15 பால்ல 50 போட்டிருக்காங்க ஒயிட் கார்த்திக். செகண்ட் ஒன் ஸ்கொயர் லெக்ல 1 பவுன்ஸ் பவுண்டரி. தொடர்ச்சியா 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் பவுண்டரி. வின் பை எக்ஸ்ட்ரீம் ஹிட்டர்ஸ். இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே நம்ம ஒயிட் கார்த்திகா சொல்லணும். அவங்க டீம் காண்டி தொடர்ச்சியா 2 விக்கெட் போனாலும் ஸ்டாண்ட் பண்ணி ஸ்கோர் அதிகம் பதிவு பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கார்த்தி பிளேயர் ஆஃப் தி மேட்ச். லாஸ்ட் மேட்ச்ல ஒயிட் கார்த்திக்கு நம்ம கபடி குமார் அண்ணா அவர்கள் மெடல் அறிவிக்கிறாங்க. லோகேஷனாவும் கபடி குமார் அண்ணாவும் ட்ரோஃபியை கொண்டு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் நண்பா ஒயிட் கார்த்தி.